கூழ் எப்படி இருக்கு? அருமையாக இருக்கு. அருமையாக இருக்கான். வேற லெவலு. நல்லா வந்திருக்கு. ஏன்னா நிறைய சைடிஷ் இருக்குது, எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து காய வச்ச மிளகா, வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஸ்பெஷலானது, நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப சத்து கூடியது, ரொம்ப குளிர்ச்சி கூடியதும் கூட. ஆடி மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா கோயிலில் ஊற்றுவாங்க. என்ன தான் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு கூழ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க நண்பர்களே. பார்த்தீங்கன்னா நானும் இன்றைக்கி கேமராமேன் மட்டும்தான் இருக்கோம். பசங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி கூழ் செஞ்சு தர போகிறோம். அதுக்கு வந்து பானையில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். தண்ணி ஊற்றிக்கலாம் முதல்ல. பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து பானை வச்சு அதில் தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்த ப்ராசஸ் கூழ் செய்ய வேண்டியது தான். வாங்க அடுத்து என்ன ப்ராசஸ்ன்னு பார்க்கலாம். எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் பேரை வந்து சொல்லுவோம். அதே மாதிரி இந்த வீடியோலையும் சொல்ல போகிறோம். சப்ஸ்கிரைபர்லாம் சொல்லிடலாம், யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். எல்லா சப்ஸ்கிரைபர் பேரையும் இந்த வீடியோவில் சொல்கிறோம். முத்துலக்ஷ்மி ஹாய் சிஸ்டர், ராணி பாண்டிச்சேரி ஹாய் சிஸ்டர், வீரமணி ப்ரோ ஹாய் ப்ரோ, சஞ்சய் ப்ரோ ஹாய் ப்ரோ, அஜய் ப்ரோ ஹாய் ப்ரோ, ஸ்ரீராம் தம்பிக்கோட்டை ஹாய் ப்ரோ, கமுதகுடி அஜித் பயலுக ஹாய் ப்ரோ. எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஹாய். கிங் தளபதி ப்ரோ தேனி கோட்டூர்லேருந்து அவருக்கு மிகப்பெரிய ஹாய் ப்ரோ. விக்கி தம்பிக்கோட்டை ஹாய் ப்ரோ. எம்எஸ்டி கேகேடி பாய்ஸ் யூடியூப் ஹாய் ப்ரோ. இது மாதிரி உங்கள் பேரும் வரணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேரை பின் பண்ணி வைங்க. நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். கேழ்வரகு மாவை பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அதை பண்ணுவோம் இப்போ நம்ம. நல்லா கட்டியே இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா இது மாதிரி எடுத்துக்கணும். உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வச்ச சுடு தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க இந்த கேழ்வரகு மாவுக்கு இதை வந்து அவர் சேர்த்துக்கலாம். நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா போட்ட உடனே கட்டி ஆகிடும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ தான் ஊற்றணும். அதுக்குள்ளே எப்படி ஜெல்லி மாதிரி வந்துட்டு பாருங்கள். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து தண்ணி வந்து ரொம்ப ஹீட்டு கொதிக்க வச்சுட்டோம். அதனால் போட்டோன்னே வெந்துருச்சு. இது வந்து நம்ம பாரம்பரிய உணவு. இது நம்ம வந்து இப்போ யாருமே சாப்பிட்றது இல்லை இதை. அப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா வயலுக்கெல்லாம் போகையில் இதை சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. சாப்பிட்டுட்டு போய் தான் ரொம்ப தெம்பாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம தான் இப்போ வந்து வேலையும் பார்க்குறதில்ல, இது மாதிரி சத்தான உணவெல்லாம் சாப்பிட்றதே இல்லை. நமக்கு வந்து வேலையே இதுதான். இப்போ தான் வேலையே. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், கையை எடுக்கவே கூடாது அதுலேருந்து. கேழ்வரகு கூழ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ இறக்கி வச்சுக்கலாம் அதை. அப்பா நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூழ் செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கு வந்து சைடிஷ் பார்த்தீங்கன்னா அப்பளம், மிளகாலாம் பொரிக்கணும். அதுக்கு வந்து எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
மோர் மிளகாய் பொரிச்சிக்கலாம். என்ன நல்லா சூடாகிடுச்சு. அடுத்து அப்பளப்பூ பொரிச்சிக்கலாம். அது நல்ல பூ மாதிரியே இருக்குது அப்பளப்பூ. அடுத்து கலர் வடகத்தை போட்டுக்கலாம். நண்பர்களே, எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அடவெல்லாம் பொரிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கூழ வந்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்ப்போம் என்னென்ன பண்ணுறோன்னு. பயங்கரமாக இருக்குது. அல்வா மாதிரி இருக்கு அப்படியே. இப்போ வந்து நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். பசுமாட்டு தயிர். வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூழ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் குடிக்கிறதுக்கு. பத்தலன்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். மேலே பச்சை மிளகாய் ஒன்று, நல்லா பழுத்த மாங்காய் ஒன்று. கூழெல்லாம் பயங்கரமாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து குடித்து கூழ் எவ்வளோ டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்ல போகிறோம். சைடிஷ் எல்லாம் சொல்கிறான், பாப்பா எப்படி இருக்குன்னு. சைடிஷ் எல்லாம் பாருங்க. அப்பளப்பூ, பொரி, மோர் மிளகாய். இது வந்து நம்ம வந்து காய வச்சது, வீட்டிலே தயாரித்தது. இது மோர் மிளகாய் வறுத்துருக்கோம், ஊறுகாய். எல்லாத்தையும் வச்சு ஒரு புடி பிடிக்க போகிறோம். அதான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றுமே பண்ண முடியாதா? அப்படியே வெங்காயத்தை வந்து இந்த மலைச்சாலை மாதிரி போட்டுக்கணும். அப்போ நல்லாயிருக்கும். போட்டுக்கிட்டு நமக்கு மட்டும் பெரிய பானை கொடுத்துட்டாங்க. குடிப்பேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் குடிச்சு முதல்ல சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நம்மளும் குடிப்போம். இந்த வெயிலுக்கு இதமாக நம்ம செஞ்ச கேழ்வரகு கூழ் வந்து வேறு லெவலாக அல்டிமேட்டாக இருக்குது. அப்படியே பின்னாடி பாருங்கள், நல்லா ரொம்ப மோசமாக வெயில் அடிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த இதுக்கு நல்லா கூலிங்கான குளிர்ச்சி தரக்கூடிய கேழ்வரகு கூழ் செஞ்சுருக்கோம். அதான் நம்ம இப்போ குடிச்சிட்ருக்கோம். நல்ல உடலுக்கு சத்து தரக்கூடியது இது. நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். நண்பர்கள்லாம் வந்துட்டாங்க. ஒரு தலைவர், எங்கள் கேங்கோட தலைவர் தான் வரேன்னு சொல்லிட்டு ஓடிட்டாப்புல. அவருக்கும் வைக்கிறோம். அவர் வந்து குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாப்புல. கூழ் எப்படி இருக்கு? அருமையாக இருக்குது. அருமையாக இருக்கான். நல்லா நல்லா வந்திருக்கு. அப்படியேங்க அருமையாக இருக்குது கூழ். இது என்ன நிறைய சைடிஷ் இருக்குது. எல்லாத்துலையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து காய வச்ச மிளகா, முல்லை
வேற லெவலு. இந்த கூழ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் வந்து முன்னாடி எப்போ குடித்ததுன்னா ஆடி மாதத்தில் கோயிலில் கொழு ஊற்றுவாங்க அப்போ தான் குடித்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் குடிக்கிறோம். ரொம்ப ஹெல்த்தியானது, உடலுக்கு குளிர்ச்சி. இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு உணவுலாம் ட்ரை பண்ணதை விட இந்த உணவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் குடிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.